ஹிந்து மதம்ங்கிற பேர் வந்து எப்படி வந்தது? இந்து மதங்கிற பேரு நம்ம வைக்கல, அதான் பியூட்டி. எப்படி கிறிஸ்டியன்ஸ்னாக கிறிஸ்தவர், இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்க கிறிஸ்தவர், முகமது நபியை ஃபாலோ பண்றவங்க முகமது முஸ்லிம்ஸ். அப்படின்ற மாதிரி நமக்கு ஹிந்துங்கிற பேரு அதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஹிந்துங்கிற பேர் நம்ம ஹிந்துஸ் வைக்கல, அதான் பியூட்டி. அப்ப யார் வச்சாங்க? யார் வச்சாங்க, எப்படி வச்சாங்கன்னு சொல்றேன். நம்ம இந்தியாவில நம்ம பிரிவினை நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் சமுதாயம், அவ்வளவுதான். அது இந்துங்கிற பேச்சு கிடையாது. இப்ப நீங்க வந்துட்டு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ராமசாமி ஸ்கூல். ராமசாமி ஸ்கூல்ல நீங்க வந்துட்டு ஒரு டிபேட் நடக்குது, பேச்சு போட்டி நடக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க, 12B படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. அந்த ஸ்டேஜ்ல கூப்பிட்டு உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும். பிரின்சிபல் என்னன்னு கூப்பிட்டு உங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு. இந்த மாதிரி 12B மீனா குமாரி 12B அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, இல்ல சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அதே ஸ்டேஜ், அதே டாபிக், அதே ஸ்கூல்ல இன்னொரு 5-6 ஸ்கூல் வருது. வில்லியாகத்துல இருந்து சிங்காரம்பிள்ளை வருது, ஆவடில இருந்து இமாக்குலேட் வருது, தாசரை ஸ்கூல்ல திருநூர்ல இருந்து வருது. அதெல்லாம் வந்து காம்படிஷன் நடக்குது, அதே டிபேட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வராங்க. அப்ப வந்து ஸ்கூல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. உங்க ஸ்கூல்ல தான் மறுபடியும் நடக்குது. அதே உங்க பிரின்சிபல் தான் கொடுக்க போறாங்க. இப்போ அவங்க கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க? நம்ம ஸ்கூல்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ராமசாமி ஸ்கூல்ல மென்ஷன் பண்ணுவாங்க. சொல்லுங்க, என்ன எப்படி சொல்லுங்க? மீனா குமாரி 12B ராமசாமி முதலியார் ஹை ஸ்கூல். அந்த மாதிரி தான் இது. ஏன்னா நமக்குள்ள நம்ம தனியா இருக்கும்போது நம்ம ஹிந்து சொல்லிக்கவே இல்லை. ஆனா வெளியில இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து, அவங்களுக்கு பாரசீகத்துல இருந்து வந்தாங்க, முகலாயர்கள் வந்தாங்க அப்படின்னு வரும்போது யாரு அப்படிங்கும்போது அவங்க ஆக்சுவலா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இண்டஸ் வேலி இண்டஸ் இந்துஸ் அப்படின்னு அவங்க சொல்லி தான் நமக்கு அந்த இந்துங்கிற பேர் வந்தது.